இப்போ ஒரு நல்ல பேர் யோசேப்புக்கு அங்கே இருக்குது. நல்லவன், நல்லா ஒர்க் பண்ணுறான், அவனோட கர்த்தர் இருக்கிறார், அவன் செய்கிறது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார், இப்படி ஒரு நல்ல பிள்ளை அப்படின்ற பேரை எல்லாருக்கும் முன்னாடியும் வாங்கிட்டார். ஆனால் ஒரு நாள் எதேர்ச்சியா அந்த வீட்டில் பல நாட்கள் போகிறவன் அன்னைக்கு போகும்போது அந்த வீட்டில் சுற்றி யாருமே இல்லை. அந்த லேடி எல்லாரையுமே வெளியே அனுப்பிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டு, இல்லை என் வீட்டில் யாருமே இல்லை, என்னோட நீ தப்பு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் இவன் வஸ்திரத்தை கூட விட்டுட்டு, இல்லை ஆண்டவர் என்னை பார்க்குறார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துட்டான். இதுவரைக்கும் பரிசுத்தமாய் வாழ்றதற்கு நிறைய அங்கீகாரம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. சின்ன வயதிலிருந்தே தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டும் போது அவங்க அப்பா தட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? நீ என்னைக்குனாலும் நீ நல்லா இருப்ப, நீ உண்மையா வாழ்றவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், பரிசுத்தமா வாழ்றவங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு, ஜெபிக்கிறவங்கள ஒரு நாளும் கைவிட மாட்டாரு, ஆண்டவரோட நீ நடக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு நன்மை உண்டு, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நன்மை உண்டுன்னு அவங்க அப்பா தட்டி கொடுத்து சூப்பர்ப்பா, ரொம்ப நல்லதுப்பா, நீ இவ்வளோ ஸ்பிரிச்சுவலான பையன், கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு அவங்க அப்பா சொல்லி வளர்த்தினாரு. ஆனா இந்த யோசேப்புக்கு அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்ததற்கு இதுவரைக்கும் எங்கேயுமே அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருந்ததற்கு, உண்மையா இருந்ததுக்கு அவனுடைய வீட்டில் அங்கீகாரம் கிடைக்கல, அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் அவனுடைய உண்மையை, அவனுடைய பரிசுத்தத்தை யாருக்காகவும் அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. பரவாயில்ல, அவன் உண்மையா வாழ்ந்ததுனால தான் அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல பொறாமப்பட்டாங்க, அவன் உண்மையா இருந்ததுனால தான் அவனை தூக்கி குழியில போட்டாங்க. ஆனா அதுக்காக உண்மையை விடல. எகிப்திலே வந்தும் தன்னுடைய எஜமானுடைய வீட்டிலையும் கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்ற அந்த உண்மையை, அந்த பரிசுத்தத்தை திரும்ப ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நான் என்னுடைய பரிசுத்தத்திற்கு, என்னுடைய நீதிக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சான். ஆனா ஒரு நாள் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு, அவன் உண்மையா இருந்ததற்கு அவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன அப்படின்னு சொன்னா, அவன் எதிர்பார்க்காத சிறைச்சாலை அவனுக்கு கிடைச்சிருச்சு, எதிர்பார்க்காத தண்டனை அவனுக்கு கிடைச்சிருச்சு. பழி சொல்ல அவன் தலை மேல வச்சாங்க, அவன் பொய்யன் அப்படின்னு காமிச்சாங்க, இவன் மோசமான பையன் அப்படின்னு காமிச்சாங்க. அந்த ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள், செய்யாத தப்புக்காக கைகட்டி நின்ற நாள், செய்யாத தவறுக்காக இவனுக்காக பேசுவதற்கு கூட ஒருத்தரும் இல்லாத ஒரு நாள். ஆனா வேதம் சொல்லுகிறது, கொஞ்ச வருடங்கள் தாண்டினதற்கு பிற்பாடு இந்த ஒரு நாளை சந்தித்த இந்த யோசேப்பை கர்த்தர் இன்னொரு நாளை சந்திக்க பண்ணினார், இன்னொரு நாளை சந்திக்க பண்ணினார். எந்த நாள் அப்படின்னு சொன்னா, நீ நிரபராதி, நீ உண்மையுள்ளவன், கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஞானம் சாதாரணமான ஞானம் அல்ல, கர்த்தர் உன் கூட இருந்தா மட்டும்தான் இந்த ஞானம் வெளிப்படும் என்று ராஜாவே புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, பாவி என்று தள்ளப்பட்ட அந்த இடத்துல ராஜாவே அங்கீகரிக்கிற ஒரு நாளை கர்த்தர் கொண்டு வந்தார். அவனுடைய பரிசுத்தத்திற்கு அன்று பரிசு கிடைச்சிச்சு, அவனுடைய நீதிக்கு அன்று பரிசு கிடைச்சிருச்சு, அவனுடைய உண்மைக்கு அன்றைக்கு பரிசு கிடைச்சிருச்சு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, இவ்வளவு உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு உண்மையா இருந்து எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? இவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்து என்ன கிடைச்சிருச்சு? ஜெபம் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? என்னுடைய நீதி எல்லாம் மறைக்கப்பட்டிருக்குல்ல. துன்மார்க்கன் வாழ்றான், அசுத்தன் வாழ்றான், இப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்றவங்க நல்லா இருக்காங்க. ஆனா உண்மையை பேசுற நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். நான் இதுக்கு பொய்யே பேசியிருக்கலாமே, நான் இதுக்கு தப்பே பண்ணியிருக்கலாமே, நான் இதுக்கு மிஸ்டேக் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாமே அப்படின்னெல்லாம் உங்க மனசு சொல்லலாம். ஆனா ஒரு நாள் நீங்க பரிசுத்தத்திற்காகவே தண்டிக்கப்படுறீங்கன்னா, நீதிக்காகவே தண்டிக்கப்படுறீங்கன்னா, ஒரு நாள் உங்களுடைய நீதிக்காக, உங்களுடைய உண்மைக்காக, உங்க பரிசுத்தத்திற்காக அங்கீகரிக்கப்படுகிற ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய உண்மைக்கு, நம்புறவங்க நல்ல கைகளை மேல தட்டி உங்க உண்மைக்கு பெரிய பலனை,
உங்க உண்மைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுக்காமல் போகவே மாட்டார். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அதனால சின்ன சின்ன இந்த அற்பமான விஷயங்களுக்காக உங்களுடைய உண்மையை ஒரு நாளும் நீங்க விடாதீங்க. உண்மையில நீங்க சந்தோஷப்படுங்க. உண்மையை பேசுறதுனால, உண்மையா நடக்கிறதுனால நீங்க இழக்கும் போது அதுக்கு சந்தோஷப்படுங்க. உண்மையா பேசுறதுனால வருகிற சிறைச்சாலைக்காக சந்தோஷப்படுங்க. அதை துன்பத்தோட நீங்க எதிர்கொள்ளாதீங்க. நான் உண்மையா நடந்ததுனால எனக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்குதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அதுல சந்தோஷப்படுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை 1000 பேர்ல உங்களை மட்டும் ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு. 1000 பேர் அந்த இடத்துல அந்த தப்பை செய்யும் போது நீங்க ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த இடத்துல அந்த தப்பை பண்ணலைன்னா நீங்க தான் ஸ்பெஷல், நீங்க தான் பெஸ்ட், நீங்க தான் ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க தான் பரலோகத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் தான் உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகள்.